Hello friends, இந்த வீடியோல நம்ம matplotlib-ஓட box plot பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ சீரிஸ்ல பார்த்தோம்னா histogram, scatter plot, line plot இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் values just plot பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா box plot பார்த்தோம்னா நம்ம calculation பண்ணணும். calculation பண்ணி வர டேட்டாவுல எது தேவையில்லாத டேட்டான்னு சொல்லி டிஸ்கார்ட் பண்ணுவோம். முக்கியமான டேட்டா மட்டும் தான் நம்ம வந்து plot பண்ணுவோம். அதுக்கு சில calculationsலாம் perform பண்ணுவோம். அதனால பாக்ஸ் பிளாட் ஏன்னா ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ற மாதிரி ட்ரா பண்ணுவோம். அதுல மீடியன் கண்டுபிடிச்சு லோயர் லிமிட் அப்பர் லிமிட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதில் லையார வேல்யூஸ் மட்டும் பிளாட் பண்ணுவோம். அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாக்ஸ் பிளாட் இஸ் a graphical method typically depicted by quartiles and interquartiles that help in defining the upper limit and lower limit beyond which any data line will be considered as outliers. பாருங்க குவார்டைல் சொல்றாங்க. குவார்டைல் அப்படின்றது நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும். வர டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி அதுல மீடியன் கண்டுபிடிச்சி அதுல இருந்து ரெண்டா பிரிச்சு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அதுல அந்த லிமிட்குள்ள இல்லாம இருக்கிறது எல்லாமே அவுட்லயர்ஸ். Purpose of box plot is to identify outliers and discard it from the data series before making any further observation so that the conclusion made from the study gives more accurate results, not influenced by any extremes or abnormal values. So, நிறைய டேட்டா ஒரு ரியல் டைம்ல எல்லா டேட்டாவையும் பிளாட் பண்ணும்போது அந்த கிராஃப் கிளம்ஸியா இருக்கும். தேவையில்லாத டேட்டா மேலேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றாப்புல இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் கண்டுபிடிச்சு அதுல இல்லாம வர டேட்டாவை டிஸ்கார்ட் பண்ற மூலமா நம்ம தேவையான டேட்டாவை மட்டும் நம்ம கிராஃபா பிளாட் பண்ணிக்கலாம். இதனால நமக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸை வந்து டிஸ்கார்ட் பண்ணா போல இருக்கும். இந்த ப்ராசஸ்லாம் பண்றதுனால இதை விஸ்கர் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்கர் பிளாட்ல தான் லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த கால்குலேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிகர் பாருங்க, ஒரு கிரீன் கலர்ல பாக்ஸ் இருக்கு. இதே போல தான் பிளாட் ஆகும் நமக்கு. பாக்ஸ் பிளாட் ஒரு பாக்ஸ் மீடியன் கால்குலேட் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் லோயர் குவார்டைல், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அப்பர் குவார்டைல். இந்த மீடியன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1/2 n+1 இதான் ஃபார்முலா. இந்த லோயர் குவார்டைல் பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிக்கும் போதே நம்ம கிடைச்சிரும். இது வந்து ஒரு கால் பகுதி வர டேட்டால ஒரு கால் பகுதி 1/4 n+1. அப்பர் குவார்டைல் வந்து முக்கா பகுதி அதாவது 3/4 n+1. இதுல ஐக்யூஆர் கண்டுபிடிக்கணும். இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் நம்ம மீடியன் கண்டுபிடிப்போம். அடுத்து Q1ம் Q3யும் கண்டுபிடிப்போம். Q3 மைனஸ் Q1 தான் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். இந்த ரேஞ்சை வச்சு தான் அதில் லையாக இருக்க டேட்டாவை கண்டுபிடிப்போம். சரி, இதில் மேக்ஸிமம் மினிமமும் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் அப்பர் லிமிட் வேற இருக்கு. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? வர டேட்டாவில் நம்ம மினிமமும் மேக்ஸிமமும் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த லோயர் லிமிட்டுக்கும் அப்பர் லிமிட்டுக்கும் 1.5 இன்ட்டு ஐக்யூஆர் அந்த டிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்துலையும் 1.5 இன்ட்டு ஐக்யூஆர். இப்போ லோயர் லிமிட்னா அதுக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும். Q1 மைனஸ் 1.5 ஸ்டார் IQR. இந்த Q1ன்றது இங்கே கிடைச்ச நம்பர் ரேஞ்ச், அது மைனஸ் இந்த டிஃப்ரென்ஸ் 0.1.5 ஸ்டார் 1.5. இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு இந்த லோயர் லிமிட் கிடைச்சிடும். அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா அப்பர் குவார்டைல் Q3 பிளஸ் 1.5 இன்ட்டு IQR டிஃப்ரென்ஸ். அப்படி பண்ணும்போது நமக்கு அப்பர் லிமிட் கிடைச்சிடும். ஸோ இந்த லோயர் லிமிட்டுக்கு முன்னாடி இருக்க டேட்டாவும் அப்பர் லிமிட்டுக்கு அதுக்கப்புறம் வர டேட்டாவும் ஸ்டார்ட் பண்ணிடும் பாக்ஸ் பிளாட். அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் நமக்கு பிளாட் பண்ணும். இதில் நமக்கு மீடியனும் நமக்கு மென்ஷன் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ IQR வந்து Q3 மைனஸ் Q1 இதான் வந்து டேட்டா ரேஞ்ச். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.